வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் மருத்துவரை தகாத முறைக்கு உட்படுத்திய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ள அமைச்சர் ஆனந்த விஜயபால. நாடாளுமன்றில் இன்று சர்ச்சைக்குரிய விடயங்களுக்காக கொந்தளித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் மதுவரி திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று இன்று நடைபெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு உதவி செய்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து கூறுகையில், நாட்டில் தற்போது வன்முறை சம்பவங்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. அத்துடன் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு உதவி செய்பவர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்படும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை காணும் இடத்தில் வைத்து கைது செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றில் இன்று அனுராதபுரம் போதனா மருத்துவமனையின் மருத்துவர் விடுதியில் நேற்றிரவு பெண் மருத்துவரை தகாத முறைக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சந்தேக நபர் இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர் என்றும் அவரை கைது செய்ய 5 போலீஸ் குழுக்கள் செயற்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதனுடன் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் மருத்துவர் விடுதியில் நேற்றிரவு பெண் மருத்துவரை தகாத முறைக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் நபரை உடனடியாக கைது செய்ய கோரி மருத்துவர்கள் இன்று காலை பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட 32 வயதுடைய பெண் மருத்துவர் நேற்று தனது கடமைகளை முடித்துவிட்டு மருத்துவ அதிகாரிகளுக்கான விடுதிக்கு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் மாலை 6:30 மணி முதல் இரவு 7 மணி வரையான காலத்திற்குள் அடையாளம் தெரியாத ஒருவர் வளாகத்திற்குள் நுழைந்து கத்தியை காட்டி மிரட்டி மருத்துவரை தகாத முறைக்கு உட்படுத்தி தாக்கியதாக கூறப்படுகிறது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சர்வதேச ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற நேர்காணலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சோர்பனகை போல மூக்கறுக்கப்பட்டிருக்கின்றார் என சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இனப்படுகொலை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள குறைபாடுகளுக்கு இதுவரை ஆட்சி செய்த எந்த அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கவில்லை. தற்போது ஆட்சி அமைத்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் சர்வதேச விசாரணையை புறக்கணித்திருப்பது கவலைக்குரியதே. அதுடன் 2009ஆம் ஆண்டிலிருந்து நாடாளுமன்றில் அங்கம் வகித்து வருகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அரசாங்கத்துடன் சேர்ந்து எங்கள் சமூகத்தை சீரழித்துள்ளனர். அந்த கட்சியில் சுமந்திரன் என்று ஒருவர் இந்த நாடாளுமன்றத்தில் இருந்தார். தற்போது அக்கட்சி சார்பாக ஸ்ரீதரன் என்ற நபர் நாடாளுமன்றத்தில் அந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். இவர்கள் அனைவரும் ரணிலுடன் சேர்ந்து எமது இனத்தை அழித்துள்ளனர். சர்வதேச விசாரணையை இழிவுபடுத்தியவர்களே இவர்கள். இதன் காரணமாகவே எங்கள் மக்கள் சுமந்திரனை புறக்கணித்துள்ளனர். அதனுடன் உங்கள் அரசாங்கத்திடம் கேட்பது 2009ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட எமது மக்களுக்கான நீதியை மாத்திரமல்ல, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் சர்வதேச விசாரணை மிக அவசியம். நல்லாட்சி என்று ஒன்று வந்தது. அதன் பிறகு கோட்டபாய ராஜபக்ஷ ஆட்சி அமைத்தார். பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியானார். இவர்கள் எவரும் எமது சமூகத்திற்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கவில்லை. அண்மையில் நடைபெற்ற சர்வதேச ஊடக நேர்காணலில் கூட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யுத்த காலத்தில் மருத்துவமனைகள் தாக்கப்பட்டதை பகிரங்கப்படுத்தி இருந்தார். அது மட்டுமல்லாமல் படலந்த படுகொலை தொடர்பில் பல முறைப்பாடுகள் எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பில் கூட உங்கள் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனுடன் முன்னாள் இராணுவ தளபதி சுவேந்திர சில்வாவும் கூட ஒரு மனித உரிமை ரீதியிலான சர்வதேச குற்றச்சாட்டுக்கு உரித்தானவர். அவர் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இலங்கையில் இறுதி யுத்தத்தின் போது மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டபாய ராஜபக்ஷவால் எவ்வாறு தமிழ் மக்கள் ஒன்று திரட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்களோ அதே போல இஸ்ரேலும் ஹமாஸுக்கு எதிராக செயற்படுவதாக அமெரிக்க தரப்பு தெரிவித்திருந்தது. இதை ரணிலுடன் இடம்பெற்ற நேர்காணலில் ஒளிபரப்பாளர் பகிரங்கப்படுத்தியிருந்தார். அப்படியென்றால் எமது தமிழினம் அளிக்கப்பட்டமை இதன் மூலம் உறுதியாகிறது என்று குறிப்பிட்டுள்ளார்.
நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அனுராதபுர போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அவர் மேலும் கூறிய போது, இந்த சம்பவத்தினால் ஏனைய வைத்தியசாலைகளில் உள்ள வைத்தியர்கள் அச்சத்தில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதனுடன் அரசு வைத்தியசாலையில் பணியில் இருக்கும் வைத்தியர் ஒருவர் இலக்கு வைக்கப்படுவது மிகவும் கவலை அளிப்பதாகவும் பொது மக்கள் பாதுகாப்பு தொடர்பாக பாரிய கேள்வி எழுந்துள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார். முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சஞ்சிய ஸ்ரீவர்தன கைது செய்யப்பட்டுள்ளார். அத்தனகலவில் உள்ள முன்னாள் மாகாண சபை உறுப்பினருக்கு சொந்தமான காணியிலிருந்து T56 துப்பாக்கி, 2 மகசீன்கள், 130 தோட்டாக்கள், 12 போர் துப்பாக்கி மற்றும் 6 தோட்டாக்களை போலீசார் கண்டுபிடித்ததை அடுத்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது. அந்த பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள மேலதிக துப்பாக்கிகள் மற்றும் வெடிபொருட்களை கண்டுபிடிக்க சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் மேல்மாகாண குற்றப்பிரிவு பணிப்பாளர் தலைமையில் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கடுவலை பகுதியில் உள்ள பாலடின கிணற்றிலிருந்து 2 வெளிநாட்டு துப்பாக்கிகள் உள்ளடங்கலாக 3 கைத்துப்பாக்கிகள் இன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. கடுவலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வெளிவிட்ட பகுதியில் போலீசார் முன்னெடுத்திருந்த விசேட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு சொந்தமான இடம் ஒன்றில் உள்ள சுமார் 45 அடி ஆழமான கிணற்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பொலித்தீன் பை ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர். இந்த பையினுள் இருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட 2 கைத்துப்பாக்கிகள், ரிவால்வர் வகை துப்பாக்கி ஒன்று, அத்துப்பாக்கிகளுக்கான 153 தோட்டாக்களும் போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதனுடன் துப்பாக்கி கொலை பாதுகாப்பாக பல பொலித்தீன் பைகளுக்குள் வைத்து மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் துப்பாக்கிகளை மறைத்து வைத்த சந்தேக நபர் தொடர்பில் கடுவலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்ட போதும் கடந்த 2 வருடங்களாக இடமாற்றம் பெற்றுச் செல்லாமல் தொடர்ந்தும் அங்கேயே பணியாற்றுவதாக தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த வைத்தியர் செல்வாக்கை பயன்படுத்தி இடமாற்றம் பெற்றுச் செல்லாமல் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். அது மட்டுமல்லாமல் வைத்தியர் இடமாற்றமாகி செல்லாததனால் மன்னார் வைத்தியசாலையில் குழந்தைகளுக்கான வைத்தியரின்றி அந்த மாவட்ட மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் குறித்த வைத்தியரை விரைவாக இடம் மாற்றுமாறு சுகாதார அமைச்சிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமாரவிற்கும் மதுவரி திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது மதுவரி திணைக்களம் தற்போது எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் இந்த ஆண்டின் வருமான இலக்குகளை அடைவது போன்ற விடயங்களை நோக்கமாக கொண்டு இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் வரி சேகரிப்பில் செயல்திறன் மற்றும் நியாயப்போக்கு என்பவற்றை உறுதி செய்வதற்காக மதுவரி திணைக்களத்தின் செயல்பாடுகளை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துடன் இணைப்பது குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டன. அது மட்டுமல்லாமல் மதுவரி திணைக்களத்தின் செயற்திறனை மேம்படுத்துவதற்காக மனிதவள அபிவிருத்தி திட்டம் மற்றும் தொழில்நுட்ப அபிவிருத்தி வழிகாட்டல் திட்டம் ஒன்றை தயாரிப்பதன் அவசியம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது.